அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. 2வது அத்தியாயம் 133வது வசனம் பாருங்க. அம் குன்தும் ஷுஹதா. அம் குன்தும் ஷுஹதா. ஷுஹதானா சாட்சிகளாக. ஹதர யாக்கூப். மவுத். யாக்கூபுடைய மரணத்தின் போது சாட்சிகளாக இருந்தீங்களா? இது கால லிபனிஹி. அவர் மரணத்தின் போது என்ன சொல்கிறாரு? கூறினார். லிபனிஹி, அவங்களோட பிள்ளைகளுக்கு. மா தஅபுதூன, யாரை நீங்கள் வணங்குவீர்கள்? மிம்பஅதி, எனக்கு பின்னர். காலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாஇக. இப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வணங்குவோம் அந்த கடவுள் உங்களையும், அதாவது இன்னும் கடவுளை, ஆபாஇக முன்னோர்கள், அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அவங்க மகன்கள் சொல்கிறாங்க, முன்னோர்கள் இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக். இவங்க 3 பேருமே நல்லோர்கள், நபிமார்கள். உங்கள் முன்னோர்களான இப்ராஹீம், இஸ்மாயில், இஸ்ஹாக்கு இவங்களுடைய கடவுளை, ஒரு கடவுளை, இலாஹானா ஒரு கடவுள், ஒரு இறைவனை. ஸோ இதில் நான் அதிகமாக அல்லாஹ் அப்படிங்கிறத அரபிக் மொழி அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு எல்லாத்துக்குமே அரபி மொழி எல்லா வகையிலையுமே நம்ம அரபியை தான் யூஸ் பண்ணுறோம், அரபி மொழியை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேறுபாடு தெரியாது. ஆனால் இந்த அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு அது முஸ்லீம்கள் அப்படின்னு ஒரு குழுவை மட்டும் உருவாக்கிக்கிட்டு அவங்களுக்கு மட்டுமே அது பொதுவானது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இந்த உலகம் வச்சிருக்கு. ஆனால் உண்மையிலேயே யார் முஸ்லீம், யார் அந்த இலாஹ் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசு, அவங்கவுங்க நடவடிக்கைகளில் தான் தெரியும். ஸோ அப்போ இலாஹன் ஒரு கடவுளை, அல்லாஹ் அப்படின்னாலும் சரி, சாமி அப்படின்னாலும் சரி, கடவுள் அப்படின்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்கவுங்க மொழியில் சொல்லிக்கிட்டால் சரி. ஆனால் எண்ணம் என்னவாக இருக்கணும்னா ஒரே ஒரு கடவுள். இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, இப்ராஹீம் இவர்களை எல்லாம் படைத்த ஒரு கடவுள். வனஹனு, இன்னும் நாங்கள். லஹு முஸ்லிமூன். முஸ்லிமூன்னா என்னது? இறைவனுக்கு, அந்த கடவுளுக்கு கட்டுப்பட்டவர்கள். இப்போ எல்லா இதுவுமே நம்ம தமிழில் தானே பேசுகிறோம். அப்போ இதை மட்டும் நம்ம அரபியில் சொல்கிறதுனால மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க? இது இவங்களுக்கு மட்டும் உரியது போல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. உண்மையிலேயே இது ஒட்டு மொத்தமாக நீங்கள் இறைவன் ஒருத்தன்னு நம்பி இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே என்னது? இறைவனுக்கு கட்டுப்பட்டவங்க மட்டும்தான். அதே நம்ம முஸ்லீமாக இருந்தாலும் இறைவன் அல்லாமல் வேறு எல்லாருக்கும் கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பேரளவில் முஸ்லீமாக இருந்தாலும் நம்ம முஸ்லீம் இல்லை. ஸோ இப்போ இதை ஏன் அல்லாஹ் இங்கே சொல்கிறான்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்தையும் அவங்க பசங்கள்கிட்ட வாங்கின அந்த விஷயத்தையும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான் பாருங்கள். யாக்கூப் மரணம் நெருங்கிய போது நீங்கள் அங்கு இருந்தீர்களா என்ன? நம்ம கேட்போம்ல, அவங்க செத்தாங்க, அவங்க செத்தா நீங்கள் என்ன அங்கேருந்து பார்த்தீங்களா அப்படின்னு ஒரு கோவத்தில் கேட்போம் தெரியுமா? அதாவது இவங்க இறக்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு தான் செத்தாங்க, அது எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பொய் சொன்னால் உண்மையாளர்கள் என்ன பண்ணுவாங்க? நீங்கள் பொய் சொல்கிறீங்க, அவங்க இறக்கும்போது நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்களா அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரியான ஒரு கேள்வியை அல்லாஹு தாலா பார்த்து கேட்குறான். யாரை பார்த்து அப்படின்னா யூதர்கள், நசாராக்களை. ஏன்னா இந்த பனு இஸ்ராயீல்னு சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா? இந்த இஸ்ராயீல் யாருன்னா இந்த யாக்கூபுடைய மகன்கள் தான். ஸோ இப்போ இந்த யாக்கூபுடைய மகன்கள்கிட்ட இவர் என்ன சொல்கிறாரு, என்ன கேட்குறாரு?
மௌத்தாக போகிறாரு. அப்போ அந்த டைமில் கேட்குறாரு, மக்களே எனக்கு பின்னாடி நீங்கள் எதை வணங்குவீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அப்போ அவங்க எல்லாம் பதிலளிக்கிறாங்க, உங்கள் இறைவனும் உங்கள் மூதாதையர் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியோரோட இறைவனுமான ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம், அவனுக்குத்தான் நாங்கள் கீழ்ப்படிந்து இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுமே அதாவது அதிகமாக இந்த யகூதிகளும் நசாராக்களும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எங்களுடைய மூதாதையர் இப்ராஹிமை ஏற்றுப்பாங்க, இஸ்ஹாக்கையும் ஏற்றுப்பாங்க, யாக்கூபையும் ஏற்றுப்பாங்க, இஸ்மாயிலை மட்டும் விட்டுருவாங்க. அதுக்கு அவங்க எக்கச்சக்க கட்டுக்கதைகளையும் சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இவங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான், இவங்க அந்த டைமில் இவங்க 3 பேரோடையும் ஒரே இறைவனான அல்லாஹ்வைத்தான் நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வை கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் அல்லாஹ் தாலா ஒவ்வொன்றா 1 by 1 பின்னாடி வரக்கூடிய ஆயத்துக்களில் சொல்லுவான். இவங்க என்னென்ன அழிச்சாட்டியங்கள் பண்ணுறாங்க, அவங்க மட்டும் இல்லை நம்ம என்னென்ன அழிச்சாட்டியங்கள் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அப்போ இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் சர்ச்லாம் பண்ணி பாருங்கள், ஆப்ரஹாமிக் ரிலீஜன்னு பாருங்கள், ஆப்ரஹாமிக் ஹிஸ்ட்ரி பாருங்கள், அதெல்லாம் உங்களுக்கு ஒரு விஷயங்களை புரிய வைக்கும். ஸோ அப்போ இப்படி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன்கள் சொன்ன விஷயத்தை, ஏன்னா பனு இஸ்ராயல்கள் தான் இந்த ஒரு சம்மந்தப்பட்டு அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கியிருக்கான், சூரா யூசுஃப் அப்படின்னு. இன்ஷால்லா நிச்சயமாக நம்ம ஜூனில் நம்ம அந்த சூரா யூசுஃபை பற்றின விஷயங்களை பார்ப்போம். இந்த பனு இஸ்ராயில் யார், அவங்களுடைய தன்மைகள் என்னவாக இருந்தது, இதெல்லாம் நம்ம இன்ஷால்லா சூரா யூசுஃபில் பார்ப்போம். இன்ஷால்லா ஜூனில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த குரானோட வழியிலேயே போகிட்டுருப்போம், சரியா? ஸோ இப்போ இவங்களுடைய அந்த பனு இஸ்ராயலோட ஆரம்ப காலம், அவங்க அல்லாஹ்க்கு தான் நாங்கள் கீழ்ப்படிவோம், அதாவது உங்களையும் நம்ம முன்னோரையும் படைத்த அந்த இறைவனைத்தான் நான் ஒரே இறைவன், இதுதான் மெயின், இலாஹ ஒரே இறைவனைத்தான் நாங்கள் வணங்குவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பெயர்கள் தான் இன்றைக்கி வேறுபட்டு நிற்கிது. ஆனால் ஒரு இறைவன் ஒருவன் தான், படைத்தவன் ஒருவன் தான் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, அவன் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கான், அதை நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு அவன் சொன்ன விஷயங்கள், இந்த விஷயம் சொல்லியிருக்கான்னு நமக்கு தெரிஞ்சு அதையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அப்படி இருந்தால் தான் முஸ்லீம். சொல்லியிருக்கான்னு தெரியும் ஆனால் ஃபாலோ பண்ணுறது இல்லை. கடன் வாங்கக்கூடாது, அதாவது வட்டி வாங்கக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லுவோம், வட்டி வாங்காமல் எப்படி இருக்கிறது, பேங்க் யூஸ் பண்ணாமல் எப்படி இருக்கிறது. ஆனால் அந்தளவுக்கு சொசைட்டி மாறிடுச்சு, அது வேறு விஷயம். அது நம்மளால் என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. ஆனாலும் மனதளவுலையாவது நம்ம அதை வெறுக்க முடியுதா? ஒரு விஷயம் தப்பு செய்யக்கூடாது, தொழுகாதது, ஓதாதது, இதெல்லாம் தப்பு, இதுக்கு நம்ம கண்டிக்கிறோம், நம்ம குழந்தைங்கள இது பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அல்லாஹ் சொன்ன பெரிய பெரிய லைஃப் ஸ்டைல், இதையே நம்ம என்ன பண்ணுறோம், விடத்தான் செய்கிறோம். அப்போ இதெல்லாம் அல்லாஹ்க்கு கட்டுப்படுறது. சிலர் அவங்களுக்கு இவ்வளோ தான் தெரிஞ்சிருக்கும், அவங்க முஸ்லீமாக இருக்கலாம், யகூதிகளாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், இன்னும் எந்த ஒரு இதுலேயுமே இல்லாத ஒரு நாத்திகர்களாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்க ஏதோ எங்களை ஒரு பரம்பொருள் படைச்சிருக்கு, அதுக்கு ரிலேட்டடாக மனுஷங்களுக்கு 4 நல்லது செஞ்சுட்டு நம்ம சாகணும், நம்ம யாரையும் கெடுதல் பண்ணக்கூடாது, இப்படி நினச்சி அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அதை செஞ்சு உண்மையான விஷயங்களை செஞ்சு அவங்க செய்யும்போது அவங்க முஸ்லீம்களாகப்படுவாங்க. யார் அதை செய்யாமல் விடுறோமோ அவங்க பேரால் முஸ்லீம்களாக இருந்தாலும் முஸ்லீம்களாக இருப்பதில்லை. இதனால தான் அகெயின் அண்ட் அகெயின் நம்ம மற்றவங்களை யோசிக்காமல் நம்மளை மட்டுமே ஃபஸ்ட்டு சிந்திக்க ஆரம்பிக்கணும். ஸோ இந்த ஒரு அவங்க
அதே மாதிரி அவங்க இறக்குற தருவாயில் தன்னுடைய மகன்கள்கிட்ட என்ன சொல்கிறாங்க கேளுங்க. சுபஹானல்லாஹ். இன்றைக்கி நம்ம மௌத்தானா நம்ம பிள்ளைங்களுக்கு வீடு வச்சுருக்கோமா, நம்ம பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு சாப்பாடு இதுக்கெல்லாம் சரியாக வச்சுருக்கோமா, சொத்து சேர்த்து வச்சுருக்கோமா, இதைத்தான் இன்றைக்கி நம்மளை பார்க்க சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இவர் என்ன கேட்குறாரு தன்னுடைய பசங்களை பார்த்து, எனக்கு அடுத்து நீங்கள் யாரை வணங்குவீங்க, அதாவது யாரோட பேச்சை நீங்கள் கேட்பீங்க அப்படிங்கும்போது இறைவனுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் சிந்திக்க வேண்டியது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம குழந்தைங்கக்கிட்ட என்ன கேட்குறோம், நம்ம குழந்தைங்கக்கிட்ட என்னத்தை எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிறது இதிலேருந்து ஒரு சான்றாக இருக்கும். சுபஹானல்லாஹ். ஸோ அடுத்த ஆயத்து பாருங்கள். தில்க உம்மத்துன் கத் ஹலத். அது உம்மத்துன்னா சமுதாயம், கத் ஹலத் சென்று விட்டது, லஹா மா கசபத் அதற்கு எது செய்தது, கசபத்னா செய்தது, வலக்கும் மா கசப்தும் உங்களுக்கு, இல்லை வலக்கும்னா இன்னும் உங்களுக்கு எது செய்தீர்கள், வலா துஸ் அலூன இன்னும் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். துஸ் அலூனனா விசாரிக்கப்பட, லான்னு வந்துட்டாவே அது இல்லைன்னு அர்த்தம், விசாரிக்கப்பட மாட்டீர்கள். அம்மா, அம்மானா எதை பற்றி, கானு யஅமலூன், யஅமலூன் செய்வார்கள். அப்போ அந்த சமூகத்தினர் சென்று விட்டார்கள், அவர்கள் சம்பாதித்தது அனைத்தும் அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதிப்பவை உங்களுக்கே, மேலும் அவர்கள் செய்து கொண்டிருந்தவை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயத்த எல்லாம் ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டான். அதாவது அந்த சமுதாயம், அதாவது இப்போ இந்த பனு இஸ்ராயேல் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா, இப்போ நம்ம இப்போது இந்த சொசைட்டி எடுத்துக்கோங்க. இப்போ எங்கள் அத்தா ஒரு வீடு கட்டியிருக்காங்கன்னா அவங்களுக்கு அடுத்து அந்த வீட்டில் நான் இருப்பேன், எனக்கு அடுத்து என் பிள்ளை இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே அவங்கவுங்க சொத்தில் அவங்கவுங்க வாரிசு தான் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு படி மேலே போய் அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க வாரிசுகள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஆனால் இப்போ இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த யூதர்களாக இருக்கட்டும், நசாராக்களாக இருக்கட்டும், நம்மளாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணுறோம், நாங்கள் இந்த உம்மத்தில் இருக்கோம், அதனால அவங்க செஞ்ச நன்மை எங்களுக்கும் வரும் அப்படின்ற ஒரு அசட்டு நம்பிக்கையில் இருக்கோம். அதே மாதிரி இன்னும் சில சமூகத்தினர் நம்மளுடைய அந்த நல்லடியார்கள்கிட்ட நம்ம துவா கேட்டால் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், இந்த நபிமார்களையே நம்ம சொல்கிறத அவுலியாக்கள், அதாவது இப்போ நம்ம ரீசண்டாக பார்த்த நல்ல மனிதர்கள் சொல்கிறோம். ஆனால் நபிமார்களை, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்லாம் யார், மனித குலத்துக்கே தலைவர்னு சொன்னான் அல்லாஹ். அவங்களோட பசங்க, இன்னும் இந்த பனு இஸ்ராயில் ஒரு சமூகத்துக்கே அத்தா இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாரையுமே சுட்டி காமிச்சு அல்லாஹ் சொல்கிறான், இவங்க சம்பாதிச்ச எல்லாமே இவங்களுக்கு மட்டும்தான். அதே மாதிரி அவங்க மக்களான நீங்கள் சம்பாதிச்சது எல்லாமே உங்களுக்கு தான். மேலும் யார் செஞ்சதை பற்றியும் யாரும் விசாரிக்கப்பட மாட்டீங்க. நல்லா யோசிங்க. அதாவது இன்றைக்கி ஓடி ஓடி உழைக்கிறோம், என் புள்ள செட்டில் ஆகணும், ஆனால் ரொம்ப கொடுமையான விஷயங்கள். சுபஹானல்லாஹ். அதெல்லாம் பெரிய டாபிக். மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் நம்மளே தான் சிந்திக்கணும். ஒரு 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 சின்ன ஒரு இதுக்காக அந்த கணவரை போட்டு பாடாப்படுத்தி அதாவது கணவர் வெளிநாட்டில் இருக்காங்க, மகனோ மகளோ ஏதோ கேட்குறா அப்படின்னா அதுக்காக அந்த மனுஷனை போட்டு பாடாப்படுத்தி, இன்னும் இவங்க அதையும் தாண்டி திருமணம்ன்ற ஒரு இதையே விட்டுட்டு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இப்படி வெளிநாட்டில் இருந்து எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. எதுக்கு? மக்கமாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான்,
எந்த அமல்கள் நீங்கள் செய்கிறீங்க? சம்பாதிக்கிறதுங்கிறது இன்னைக்கு இங்கே நம்ம செய்கிறது கியாமத்தில் நமக்கு பலனளிக்கணும். ஸோ அப்படியே அதைத்தான் நம்ம சம்பாதிக்கணும். அப்படி சம்பாதிக்கிறதும் நீங்கள் சம்பாதிச்ச அத்தா சம்பாதிச்சா அத்தாக்கு, மகன் சம்பாதிச்சா மகனுக்கு, அம்மா சம்பாதிச்சா அம்மாவுக்கு, மருமக சம்பாதிச்சா மருமகளுக்கு, அவங்கவுங்களோடைய சம்பாத்தியம் அவங்கவுங்களுக்கு தான். இன்றைக்கி மாதிரி நம்ம வீட்டில் உட்காந்து எல்லாரோட சம்பாத்தியத்தையும் நம்ம ஒரு ஆளே வச்சு அனுபவிக்கிற மாதிரி, இன்னும் நம்மளை இழிவுபடுத்துகிற மாதிரி அங்கே எதுவுமே நடக்காது. ஏன்னா இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, நீ வீட்டில் சும்மா தானே இருக்க, நான் தானே சம்பாதிச்சிட்டு வரேன், அப்போது எனக்கு தான் எல்லா உரிமையும். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், யார் யார் என்ன சம்பாதிக்கிறீங்களோ அது அவங்கவுங்களுக்கு. அப்போது எல்லாருமே சம்பாதிச்சாகணும். எதுக்கு? கியாமத்துக்காக. சிந்திச்சு பாருங்கம்மா, சிந்திச்சு பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சில வார்த்தைகள் சொல்கிறான், இன்றைக்கான நம்ம சூழலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இது அந்த பனு இஸ்ராயிலுக்கும் ஏற்றது, நமக்கும் ஏற்றது. ஸோ குர்ஆனில் உள்ள எல்லாமே அவங்களுக்கு தான் சொல்கிறான் அல்லாஹ் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒன்றுமே நமக்கு தான் சொல்கிறான். ஒன்றுமே ஒவ்வொரு இடத்துலையும் சூட்சுமமாகவும் வெளிப்படையாகவும் புரிந்து கொள்ளும் வகையிலையும் நமக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்குறான். ஸோ அந்த சம்பாத்தியம் அவங்கவுங்க சம்பாதிச்சது அவங்கவுங்களுக்கு, யார் செஞ்சதை பற்றியும் யார்கிட்டையும் விசாரிக்கப்படாது. அப்போது நம்ம இன்றைக்கி நம்ம இந்த உலக வாழ்க்கைக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம படிப்பு கொடுத்துட்டோம். ஏகப்பட்ட படிப்புகள். சுப்ஹானல்லாஹ். எல்கேஜியே 50,000 ரூபா கொடுத்து படிக்க வைக்கிறோம். ஆனால் மறுமைக்கு சுப்ஹானல்லாஹ். எப்போ இந்த உலக கல்வியையும் மார்க்க கல்வியையும் நம்ம பிரித்து பார்க்க ஆரம்பித்தோமோ அன்னைக்கு தான் நமக்கு இந்த இஷ்யூவே வந்தது. அதுதான் எல்லாருடைய அஜெண்டாவாகவும் இருந்தது. அதெல்லாம் நம்ம போக போக நமக்கு புரிய வரும். இப்போதைக்கு அல்லாஹ் சொன்ன இந்த வார்த்தைகளை நீங்கள் மனதில் வைங்க. நீங்கள் சம்பாதிச்சது உங்களுக்கு, அவங்க சம்பாதித்தது அவங்களுக்கு, யாரை பற்றியும் யாரும் விசாரிக்கப்பட மாட்டீர்கள். இது நீங்கள் எப்படி யோசித்தாலும் அதுக்கு இது ஃபிட் ஆகும். யாரை வச்சு யோசித்தாலும் அதுக்கு இது ஃபிட் ஆகும். நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அடுத்த ஆயத்து பாருங்கள். வகாலு கூனு ஹூதன் அவ் நசாரா. அவங்க சொல்கிறாங்க, அதாவது கூனு ஹூதன், அதாவது யூதர்களாக ஆகிடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்களாம். அல்லது நசாரா, இன்னும் இவங்க சொல்கிறாங்களாம், இல்லை நீங்கள் நசாராக்களாக ஆகிடுங்க, அப்போ நேர்வழி பெறுவீர்கள். தஹ்ததுனா நேர்வழி பெறுவீர்கள். குல் கூறுவீராக, பல் மில்லத்த மாறாக இப்ராஹீமோட மார்க்கத்தை, ஹனீஃபா அவர் ஹனீஃபா உறுதியுடையவராக இருந்தார். இப்ராஹீமோட மார்க்கத்தை பின்பற்றுபவராக இருங்க. அவர் உறுதியாக இருந்தார். இங்கே எல்லா இடங்கள்லையும் இஸ்லாம் முஸ்லீம் அதுனா நம்ம நினச்சிடக்கூடாது. யார் அல்லாஹ்வை உறுதியாக நம்பி அவன் சொன்ன வேலைகளை செய்கிறோமோ அவங்க தான் முஸ்லீம், அவங்க தான் இஸ்லாம். அப்போது அது அரபியில் ஒரு வேர்டு, அவ்வளோதான். நான் திரும்ப இந்த வார்த்தைகள் அல்லாஹ் என் மூலமாக சொல்ல வைக்கிறான். அது புரிபவர்கள் அல்ஹம்துலில்லாஹ். அப்போது இப்ராஹிம் ஹனீஃபாவாக இருக்கார், இந்த மார்க்கத்தில் உறுதியுடையவராக இருக்கார். வமா கான, இன்னும் அவர் இருக்கவில்லை, மினல் முஷ்ரிகீன். ஸோ இணை வைப்பவரில் அவர் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே என்ன இஷ்யூ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த யூதர்கள் நீங்கள் யூதர்களாகிடுங்க நேர்வழி பெறுவீங்க அப்படின்பாங்க. கிறிஸ்துவர்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் கிறிஸ்துவர்களாயிருங்க நேர்வழி பெறுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துலேயும் நடந்தது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், நபிகிட்ட சொல்கிறான், சொல்லுங்கள்,
இல்லை, நான் வந்து எல்லாத்துலேருந்தும் முகம் திருப்பி இப்ராஹீமுடைய வழிமுறையை ஏற்றுக்கிட்டேன். ஸோ நீங்கள் நடுவில் வந்தவங்க ஒவ்வொருத்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாமையும் ஒவ்வொருத்தவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாரு, நான் பேசிக்கான, ஏன்னா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை தானே மனித குலத்துக்கு தலைவராக சொன்னான். அப்போ அப்படியாப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையை நான் எடுத்துக்கிட்டேன். அவர் வந்து உறுதியாக இருந்தார். இதுதான் ஹைலைட்டு. அதாவது இந்த இடத்துல பாருங்கள், ஹனீஃபா, அதாவது உறுதியுடையவர். இறைவனை மட்டும்தான் வழிபடணும், இறைவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படணும் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் உறுதியாக இருந்தார். அதே மாதிரி அவர் இணை வைப்பவரில் இல்லை. அப்போ அந்த இணை வைப்பவரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நம்ம சிந்திக்கணும். வெறும் சிலைகள் சிலை வணக்க வழிபாடு, இன்னும் வந்து தர்கா வழிபாடு, இது மட்டும் இணை வைப்பு இல்லை. அல்லாஹ்வுடைய வேலைகளை வேறு யாரெல்லாம் நம்ம வைக்கிறோமோ அவங்க எல்லாமே இணை வைப்பில் வந்துடும். அதெல்லாம் என்னென்ன அல்லாஹ்வுடைய வேலைகள் என்னென்னங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு புரிய வச்சுக்கிட்டே வரான் அல்லாஹ். நிச்சயமாக இந்த குரான் முடியும் போது நமக்கு ஓரளவுக்கான கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைக்கும். அது என்ன ஓரளவுக்கு அப்படின்னா, குரானை திரும்ப 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 படித்தாலும் புதிய புதிய கிளாரிஃபிகேஷன் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அறிவு வந்து அவ்வளோதான். பட் அதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறத விடக்கூடாது. நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ முதல் தடவையாக நம்ம குரானை நோக்கி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவு நம்ம முயற்சி பண்ணி இந்த குரானை விளங்கிக்க முயற்சி பண்ணுவோம். சரியா? இன்னும் இதை விளங்க வைக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்விடம் இருக்குது. அப்போது யார் கிறிஸ்துவர்களானாலும் சரி, யூதர்களானாலும் சரி, எங்கிட்டு போனாலும் நேர்வழி பெற முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இப்ராஹிம் மாதிரி இறைவனை மட்டும்தான் வழிபடுவேன், அவனுக்கு மட்டும்தான் கட்டுப்படுவேன் அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய இணை வைப்பவர்களில் இல்லாத ஒருத்தவருடைய தீனை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான். இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி ஓதக்கூடிய நமக்கும் சேர்த்து தான். அடுத்த ஆயத்து பாருங்கள். குலு ஆமன்னா பில்லாஹி. அடுத்து வந்துருச்சு பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான், கூறுங்கள் நம்பிக்கை கொண்டோம், பில்லாஹி அல்லாவை கொண்டு, வமா உன்சில இலைனா நமக்கு அனுப்பப்பட்ட, நமக்கு இறக்கப்பட்ட, வமா உன்சில இலா இப்ராஹிம் நமக்கு அனுப்பப்பட்டது தான் இப்ராஹிமுக்கும் இஸ்மாயிலுக்கும் இஸ்ஹாக்குக்கும் யாக்கூபுக்கும், அஸ்பாத்தி இன்னும் யாக்கூபுடைய சந்ததிகளுக்கும், வமா ஊத்திய இன்னும் எது கொடுக்கப்பட்டார்கள், மூசா வ ஈசா வமா ஊத்திய கொடுக்கப்பட்டார்கள், நபியூன நபிமார்களுக்கு, மிர் ரப்பீஹிம் லா நுஃபர்ரிகு பிரிக்க மாட்டோம், பைன அஹதிம் மின்ஹும் பைனனா இவங்க இத்தனை நபிமார்களுக்கும் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரித்து பார்க்க மாட்டோம். அஹதின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரித்து பார்க்க மாட்டோம். மின்ஹும் வனஹனு லஹு முஸ்லிமூன், அதாவது இப்போ ஈமான் கொண்டவர்களை பார்த்து அந்த ஆமனு முஸ்லிமுன்னே சொல்லலை, அல்ல ஆமனுன்னு தான் சொல்கிறான். நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாவையும் எங்களுக்கு இறக்கி வைக்கப்பட்ட, மேலும் இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக்கு யாக்கூப் இவங்களுக்கெல்லாம் யாக்கூபு இன்னும் யாக்கூபுடைய வழிதோன்றல்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டதையும், இன்னும் மூசா ஈசா. ஸோ பாருங்கள், ஏன்னா மூசாவை யஹூதிகள் தூக்கி பிடிக்கிறாங்க, ஈசாவை அவங்க இலக்காரமாக பேசுகிறாங்க.
ஈசா இது என்ன பண்ணுறாங்க, இவங்கள ரொம்ப தூக்கி பிடிக்கிறாங்க, இறைவனுக்கே ஒப்பாக வச்சுட்டாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், முஸ்லீம்களை பார்த்து, இந்த நம்பிக்கை கொண்டவர்களை பார்த்து நீங்கள் வந்து சொல்லுங்கள், அதாவது மூசாவையும் நீங்கள் வந்து ஒத்துக்கோங்க, ஈசாவையும் நீங்கள் ஒத்துக்கோங்க, ஈசாக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களையும் நீங்கள் ஒத்துக்கோங்க, அதாவது கண்ணியப்படுத்துங்க அப்படிங்கிறான். நபிமார்கள் அனைவருக்கும் அவர்களின் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்டவை அனைத்தையும் நாங்கள் நம்புகிறோம். ஆமாம், இவங்கெல்லாம் நபிமார்கள் தான், இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் தான், இவங்களுக்கெல்லாம் வேதம் இறங்கப்பட்டது தான் அப்படிங்கிறத நம்புங்க. அதே மாதிரி யாரையும் யாருக்கிடையையும் வேற்றுமை பாராட்டுவது இல்லை. இன்னும் எந்த நபிமார்களும் ஒரு நபிக்கு இன்னொரு நபி சலைச்சவங்க இல்லை. இன்னும் நாங்கள் அவனுக்கே முற்றிலும் கீழ்ப்படிந்த முஸ்லீம்களாக இருக்கிறோம். இன்னும் அல்லாஹ்க்கு தான் நாங்கள் வந்து கீழ்ப்படிந்த முஸ்லீம்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இதில் எவ்வளோ பெரிய ஹிக்மத் ஒளிஞ்சிருக்கு தெரியுமா? இன்றைக்கி காலத்தில் அவங்க தன்னுடைய தற்பெருமையை பேசி கொண்டு இருக்காங்க. இன்றைக்கி முஸ்லீம்களான நம்மளும் அதாவது முஸ்லீம்கள்னு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் என்ன பண்ணுறோம், யூதர்கள் அவங்கெல்லாம் என்ன, கிறிஸ்துவர்கள் அவங்கெல்லாம் என்ன அப்படின்னு ஒரு இலக்கார போக்கு, ஒரு மட்டத்தனமான போக்கு நம்ம மனசுக்கு வருது. அப்படின்னா அவங்களுடைய அந்த அவங்க செயல்களால் வருது, அது ஒன்று ஓகே. பட் அவங்க செயல்கள் என்னன்னு நமக்கு தெரியணும்ல. தெரியாமல் நம்ம வந்து டக்குன்னு ஒருத்தவங்க மேலே இழிவான பார்வை வைக்கிறோம் அப்படின்னா அவங்களுடைய தலைவர்களையும் நம்ம வேற்றுமை பாராட்டுறோம்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் வந்து எந்த நபியையும் எப்பவும் யாருக்கூடையும் நீங்கள் வந்து வேற்றுமை பாராட்டாதீங்க, எல்லாருமே என்னுடைய நபிமார்கள் தான், எல்லாருமே எனக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அண்ட் இதை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்க அப்படிங்கிறான். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் அந்த யூதர்கள் கேட்டும் அவங்களுக்கு அதெல்லாம் புரியாமல் இல்லை. அவங்க இப்போ யோசிச்சு பாருங்கள், இவங்க என்ன சொல்கிறாங்க, மட்டம் தட்டுறாங்க, கிறிஸ்துவர்களும் யூதர்களும் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வந்துட்டு 2 பேருமே சரிக்கு சமந்தான், இவங்க ஒன்றும் உயர்ந்தவங்க இவங்க ஒன்றும் தாழ்ந்தவங்கன்னு இல்லை, எல்லாமே அல்லாஹ்க்கு தான், இறைவனுக்கு தான் கட்டுப்பட்டு இருந்தாங்க, எல்லாருமே நம்ம பார்வையில் ஒரே தரத்தில் உள்ளவங்க தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இன்னும் அதை ஏற்றுக்க முடியலை. அது எப்படி இத்தனை நாட்களாக அப்படி இல்லையே, இப்போ என்ன புதுசாக இப்படி சொல்கிறீங்க? இப்போ இந்த ஆயத்துகள் புதுசாக நமக்கும் வர்றதுனால நமக்கும் தோணலாம், என்னடா இது நாள் வரைக்கும் நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பெருசாக நினச்சோம், இங்கே என்ன எல்லாரையுமே பெருசாக நினைக்க சொல்கிறாங்க. ஏன்னா நபிமார்கள்னு நமக்கு தெரியும், ஒவ்வொரு நபிமார்கள் மீதும் நமக்கு இந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு பற்று இருக்கா, அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கோமா, அவங்களுடைய வேலை என்னென்னு புரிஞ்சு வச்சுருக்கோமா, அவங்க உம்மத்தில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு தெரிஞ்சு வச்சுருக்கோமா அப்படின்னா அல்லாவே அறிவான். ஸோ அதுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான், எல்லா நபிமார்கள், முக்கியமாக இப்ராஹீமு, இஸ்மாயில், இஸ்ஹாக்கு, யாக்கூபு, அது இல்லாமல் மூசா, ஈசா, இவங்க எல்லாரையுமே நாங்கள் ஒரே படித்தரத்தில் தான் நாங்கள் பார்க்குறோம், எல்லாமே இறைவனுக்கு கட்டுப்பட்டவங்க தான் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளை சொல்கிறான். அப்போது நம்ம இதை சொல்கிறோம் அப்படின்னா நம்மளும் எல்லாமே வந்து ஈக்குவல்னு நம்பணும். எல்லா நபிமார்களும் அந்தந்த வகுப்புக்கு ஏற்ற, அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற நல்விஷயங்களை செய்ய சொல்லி அந்த மக்கள் நல்விஷயங்கள், சில மக்கள் நல்ல அமல்கள் செஞ்சுருப்பாங்க, சில மக்கள் செய்யாமல் இருந்திருப்பாங்க, செஞ்சவங்களுக்கு சொர்க்கம், செய்யாமல் இருந்தவங்களுக்கு நரகம், அது அந்த கம்யூனிட்டியோட போயிடுச்சு. இப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கொடுத்துருக்கான்ல, அவங்கள நம்பணும் அப்படிங்கிறத அல்லாஹ் தெளிவாக சொல்லியும் அன்னைக்கு இருந்த மக்கள் அதை மறுத்துட்டாங்க. சில யூதர்கள் மறுத்துட்டாங்க, சில காஃபிர்கள் மறுத்துட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்களில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையிலையும் இறைவன் கையிலையும் தான் இருக்குது.
இந்த வசனங்கள் குர்ஆனில் இருக்குங்கிறத நம்ம தெரியப்படுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தாலா நம்ம இந்த சரியான புரிதலோட நம்ம எல்லா நபிமார்களையும் சரியான தரத்தில் மனசில் வச்சு நம்ம செயல்படணும் அப்படிங்கிற துவாவோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த ஆயத்து பாருங்கள். ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ் வ இன் தவல்லவ் ஃபஇன்னமா ஹும் ஃபீ ஷிகாக்னா ஷிகாக் முரண்பாட்டில்தான். அதாவது அல்லாஹ் சொல்கிறான், பிமிஸ்லிமா எதை போன்றே ஆமன்தும் பிஹி ஃபக்கத்னா திட்டமாக, இஹ்ததவ்னா நேர்வழி பெறுவார்கள், வ இன் தவல்லவ் அவர்கள் திரும்பினால், ஃபஇன்னமாஹும் அவர்கள் எல்லாம் முரண்பாட்டில்தான், ஃபசயக்ஃபீகஹும் ஆக பாதுகாப்பான் உன்னை அவர்களிடமிருந்து, ஃபசயக்ஃபீகஹும் ஆக பாதுகாப்பான் உம்மை அவர்களிடமிருந்து. அல்லாஹு வஹுவ இன்னும் அவன் அஸ்ஸமீஉ நன்கு செவியுறுபவன், அல் அலீமு நன்கு அறிந்தவன். அப்போது நீங்கள் நம்பிக்கை கொண்டது மாதிரி அவங்களும் நம்பிக்கை கொண்டா நிச்சயமாக அவங்களுக்கு நேர்வழி பெறுவாங்க. ஸோ இன்றைக்கி அல்லாஹ் சொல்லிட்டான், எல்லா நபிமார்களும் எனக்கு கட்டுப்பட்டவங்க தான், அதை நீங்கள் நம்புங்கன்னு. அப்படி நம்பிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணலாம், நேர்வழி பெற்றவர்களாகும். ஆனால் அவங்க புறக்கணிக்கிறாங்கன்னா, அவங்க அதை மறுக்கிறாங்க, இது சரிப்பட்டு வரலை, இது எங்களுக்கும் இதுக்கும் சரிப்பட்டு வரல அப்படின்னு புறக்கணிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க பகைமையில் பிடிவாதமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிராக அல்லாஹ் உமக்கு துணை செய்ய போதுமானவன். அப்போது இது நபிக்கும் இறங்குது. ஏன்னா அல்லாஹ் ஒவ்வொரு வார்த்தையும் நபிக்கு ஆறுதல் தரக்கூடியதாக இறக்குறான். அதை நபிக்கு அடுத்து இன்றைக்கி வாசிக்கக்கூடிய, இன்றைக்கி தெரிஞ்சுக்கக்கூடிய நமக்கும் இதில் ஆறுதல் இருக்குது. ஸோ நம்ம நம்புகிறோம், ஆனால் இதே மாதிரி பிறரும் நம்பணும்னு ஆசைப்படுறோம். அவங்க நம்பினாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேர்வழி கிடைக்கும். ஒருவேளை நம்பலை அப்படின்னா அது அவங்களுக்கு எதிராக, நம்பலை அப்படிங்கிறப்ப நம்மளை செய்ய விட மாட்டாங்க. நம்ம இப்போ ஒரு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காது, ஆனால் இது இயல்பு தான், இதை நீ செய்யுதான் அப்படின்னு நிர்பந்திப்பாங்க. அப்போ என்னடா பண்ணுறது? ஏன்னா இனி நீங்கள் பார்க்க போகிறது குர்ஆனில் உள்ள ஒவ்வொரு விஷயமாக பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் மாஷா அல்லாஹ் நமக்கு நம்ம உள்ளத்தில் போடுறான். எத்தனையோ பேர் அதை அப்படியே கடந்து போயிடுறோம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டும் உள்ளத்தில் அந்த பயத்தை ஏற்படுத்தி, உள்ளத்தில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி, உள்ளத்தை தெளிய வைக்கிறான்ல. ஸோ அப்படியாப்பட்ட அந்த ஒரு சிலர்களில் அல்லாஹ் தஆலா உங்களையும் எங்களையும் ஆக்குவானாக. ஸோ அப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க பகைமை கொள்கிறாங்க, இன்னும் பிடிவாதமாக அவங்க எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு துணை செய்ய அல்லாஹ் போதுமானவன் அப்படின்னு நம்பி நிம்மதியாக இருங்க. அவன் எல்லாத்தையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹு தாலா நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல தைரியத்தை, இன்னொரு ஆறுதலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் கொடுக்குறான், நமக்கும் கொடுக்குறான். அடுத்த ஆயத்தை பாருங்கள். சிபுகத்தல்லாஹ் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையே பிடிச்சிக்கோங்க. அந்த சிபுகத்தனா மார்க்கம்னா லைஃப் ஸ்டைல், அதாவது மார்க்கம் அப்படிங்கிறத எப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா,
ஒரு 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 செட் ஆஃப் லைஃப் ஸ்டைல்னு வச்சுப்போம். ஒரு ஒரு பண்ணை இருக்குதுன்னு வைங்களேன், சிம்பிள். ஒரு ஒரு பண்ணை இருக்குது அப்படின்னா, அந்த பண்ணையோட ஓனர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஓனருக்கு வேலையாள் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த பண்ணையில் ஒரு வேலை நடக்கும், சரியா? அதுக்காக அவங்களுக்கு கடைசியாக ஒரு கூலியும் கிடைக்கும். அந்த வேலைக்காரவங்க வேலை செய்வாங்க, கடைசியாக கூலி வாங்கிட்டு போவாங்க. ஓகேவா? இதை மார்க்கம்னு நீங்கள் எடுங்க. அதாவது அல்லாஹ், ஓனருங்கிறது அல்லாஹ், அதுக்கு வேலைக்காரவங்க, அதாவது அந்த பண்ணை அப்படிங்கிறது இந்த உலகம், அதில் வேலை செய்கிறது அப்படிங்கிறது நம்ம மனிதர்கள். இப்போ இதில் கரெக்டாக வேலை செஞ்சு முடிச்சிட்டோம், அவன் சொன்ன வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு சொர்க்கம். ஸோ இப்படி நம்ம வாழ்க்கையில் எது எதெல்லாம் நடக்குதோ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் எது எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வேலையாக செய்கிறீங்களோ அதுக்கு ஓனர் யார், அதுக்கு வேலை என்ன, இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஸோ இந்த மார்க்கங்கிறது அதுதான். ஸோ அந்த மார்க்கத்தை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இன்னும் யார் அஹ்சனு மிக அழகானவன், மினல்லாஹி அல்லாஹ்வை விட, சிபகத்தன் மார்க்கம், வனஹ்னு லஹு ஆபிதூன். ஆபிதூன்னா ஸோ இந்த இடத்துலலாம் பாருங்கள், ஆபிதூன்னா அபுதுன்னா என்ன, அதாவது கட்டுப்படக்கூடியவங்க, அடிபணியக்கூடியவங்க. ஆனால் நமக்கு எப்படி காண்பிக்கப்படுது, வணங்கக்கூடியவங்கன்னு காண்பிக்கப்படுது. நம்ம தமிழில் வணக்கம் அப்படின்னா வெறும் கையெழுத்து கும்பிடுறது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் தமிழில் ஏகப்பட்ட அர்த்தங்கள் இருக்குது, ஏகப்பட்ட மொழி விஷயங்கள் இருக்குது. அதுதான் இங்கே நமக்கு இஷ்யூவாக இருக்குது. நமக்கு தமிழும் சரிவர தெரிகிறதில்ல, அரபியும் சரிவர தெரிகிறதில்ல. அதனால் டிரான்ஸ்லேஷனும் சிரமமாக இருக்குது. ஆனால் அல்லாஹ் நமக்கு எவ்வளோ புரிய வைக்க நாடுறானோ அவ்வளோ விஷயங்கள் நமக்கு புரியும். ஸோ ஆபிதூன், அவனையே நான் முற்றிலுமாக அதாவது அடிபணிகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், கூறுவீராக, அல்லாவின் வர்ணத்தை மேற்கொள்வீராக. அதாவது அல்லாவுடைய அந்த மார்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அல்லாவுடைய மார்க்கம்னா எல்லா விஷயத்துலையுமே, இதெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துல சொல்லுவான். என்னென்ன விஷயம், எல்லா விஷயங்கிறீங்களே, என்னென்ன விஷயம் அப்படின்னா அல்லாஹ் ஒவ்வொன்றா நமக்கு புரிய வைப்பான். கொஞ்சம் பொறுமையாக அந்த விஷயங்களை தேடி நம்ம பயணப்படுவோம். ஸோ எல்லா வர்ணத்தை காட்டிலும், எல்லா மார்க்கத்தை காட்டிலும் இறைவனுடைய இந்த மார்க்கத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்க. இதுதான் மிகச்சிறந்தது. இன்னும் அவனுக்கே பணிந்து வாழ்பவராக இருக்கிறோம். அல்லாஹ் நம்மளை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்வுடைய இறைவனுடைய அந்த மார்க்கத்தையே மேற்கொள்ளுங்க. அவனுடைய மார்க்கத்தை காட்டிலும் சிறந்த மார்க்கம் எதுவும் இல்லை. இன்னும் நாங்கள் எல்லாமே அவனுக்கு பணிந்து வாழ்பவராகத்தான் இருக்கிறோம் அப்படின்னு அன்னைக்கு நபியையும் பார்த்து சொன்னான், இன்னைக்கு நம்மளையும் பார்த்து சொல்கிறான். சுபஹானல்லாஹ், எவ்வளோ ஒரு சிறந்த ஆயத்து பாருங்கள். சுபஹானல்லாஹ், ஒவ்வொரு டைமும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, அந்த சூழலில் தான் இருக்கும். ஆனால் இந்த எண்ணம் நமக்கு வந்துச்சுன்னா எவ்வளோ நமக்கு ஆறுதலாக இருக்கும். நான் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறேன், அவனோட மார்க்கத்தை காட்டிலும் வேறு சிறந்த மார்க்கம் எதுவுமே இல்லை, அவனுக்கு தான் நான் அடிபணிந்து வாழ போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது எவ்வளோ சிறந்ததாக இருக்கும். இன்னும் எந்தெந்த விஷயங்களில் அது அல்லாஹ் சொல்லுவான், அதெல்லாம் அல்லாஹ் ஒவ்வொரு இடத்துல நமக்கு புரிய வைப்பான் கொஞ்சம் கொஞ்சமாக. அதெல்லாம் பொறுத்திருந்து அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்த ஆயத்து பாருங்கள். குல் அதுஹாஜூனனா ஃபில்லாஹி வஹுவ ரப்புனா வரப்புக்கும் வலனா அமாலுனா வலக்கும் அமாலுக்கும் வனஹ்னு லஹு முஹ்லிஸூன். நபியே, அவர்களிடம் கேட்பீராக, அல்லாஹ்வின் விஷயத்தில் எங்களுடன் நீங்கள் தர்க்கம் புரிகிறீர்களா?
அவனோ எங்களின் அதிபதியும் உங்களின் அதிபதியும் ஆவான். எங்கள் செயல்கள் எங்களுக்கே, உங்கள் செயல்கள் உங்களுக்கே. மேலும் நாங்கள் அல்லாவுக்கு மட்டுமே எங்கள் அடிபணிதலை முற்றிலும் உரிதானதாக்கி விட்டோம். பாருங்க, அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இப்படி சொல்கிறான், கேட்க சொல்கிறான். இது அப்போ நபிக்கு மட்டும்தானா அப்படின்னா நமக்கும் தான். அன்னைக்கு காலகட்டத்துக்கு நபிக்கு இறங்குச்சு, இன்னைக்கு காலகட்டத்துக்கு நமக்கும் இது பொருந்தும். ஏன்னா நம்ம இப்போ ஓதுறோம். அப்போது கேட்குறான், கேட்பீராக அல்லாவுடைய விஷயத்தில், அதாவது இறைவனோட விஷயத்தில் எங்ககிட்ட நீங்கள் தர்க்கம் புரியுறீங்களா? அது யாராக வேணா இருக்கட்டும். அப்படி தர்க்கம் புரிகிறவங்க கிட்ட நம்ம பேச வேண்டியது என்னது? அந்த ஒருவன், இறைவன் ஒருவன் தான். அவன்தான் உங்களோட அதிபதி, இன்னும் எங்களோட அதிபதியும் அவன்தான். உங்களுக்கும் அவன்தான் இறைவன், எங்களுக்கும் அவன்தான் இறைவன். ஆனால் செயல்கள், அவன் சொன்ன செயல்கள் யார் செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்குள்ளது. நீங்கள் செய்கிறது உங்களுக்கு, நாங்கள் செய்கிறது எங்களுக்கு. கொஞ்சம் சவுண்டாக சொல்லுங்கள் சிஸ்டர். நான் சவுண்டாக தான் சொல்லிகிட்ருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கேட்கலை அப்படின்னா நெட்வொர்க் ஏதாவது இஷ்யூவாக இருக்கும். நீங்கள் உங்கள் நெட்வொர்க் இந்த மாதிரி இஷ்யூ ஆகுதுன்னா கட் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு அகெயின் உள்ளே வாங்க, உங்களுக்கு நல்லா கேட்கும். ஏன்னா நிறையா இந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும். ஏன்னா நம்ம இன்டர்நெட்டில் இருக்கிறதுனால மற்ற சகோதரிகளுக்கெல்லாம் கேட்கும் தான் நினைக்கிறேன். நானும் சவுண்டாக தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு கேட்கலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் அப்படி வெளியே போயிட்டு அகெயின் உள்ளே வாங்க, கேட்கும். சரியாம்மா? ஜஸாக்கல்லாஹு கைர். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஸோ உங்களுடைய செயல்கள் உங்களுக்கு, இன்னும் எங்களுடைய செயல்கள் எங்களுக்கு. நாங்கள் அல்லாஹ்வை மட்டும்தான், அதாவது உங்களையும் எங்களையும் படைச்சு நம்மளை பரிபாலிக்கக்கூடிய அந்த ஒருவனுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிபணிதலை முற்றிலுமாக உரிதாக்கி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இது எவ்வளோ ஒரு இது. ஸோ நம்மக்கிட்ட யாராவது ஏதாவது தர்க்கம் புரியும்போது நம்மளும் என்ன பண்ணுறோம்? நம்மளும் சண்டை தான் போடுறோம். இன்னும் அந்த விவாதத்தெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். எத்தனை விவாதங்கள் பார்த்துருப்போம். ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் விவாதம்லாம் பண்ணாதீங்க. தர்க்கம் புரிகிறாங்களா, அவங்கக்கிட்ட உரிய விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு உங்களோடது உங்களுக்கு, எங்களோடது எங்களுக்கு, ஆனால் நாங்கள் இந்த விஷயத்தை தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிவிட்டு வர சொல்லிட்டான். ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சுபஹான் அல்லாஹ். ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ் நம்மளை செதுக்கிக்கிட்டே வரான். எப்போது நம்மளுடைய குறைகளை ஆராய ஆரம்பிக்கிறோமோ அப்போது நமக்கு சரியான புரிதல்கள் வரும். யாரையும் நம்ம மட்டமாக நினைக்க மாட்டோம். எப்போ யாரையும் மட்டமாக நம்ம நினைக்கலையோ அப்போது நம்மளுடைய படித்தரங்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இது இயல்பாகவே இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லா இடங்கள்லையுமே ஒவ்வொன்றுமே நமக்குன்னே நம்ம எல்லாம் பார்ப்போம். இங்கே சொல்லிட்டான் பாருங்கள், எங்கள் அதிபதியும் உங்கள் அதிபதி எல்லாருமே ஒரு அதிபதி தான். எல்லாருக்குமே ஒரு அதிபதி தான். ஆனால் எங்களுடைய நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க, உங்கள் செயல்கள் உங்களுக்கு, எங்கள் செயல்கள் எங்களுக்கு. ஆனாலும் எங்கள் செயல் என்ன அப்படின்னா அல்லாஹ்க்கு மட்டும்தான், இறைவனுக்கு மட்டும்தான் நாங்கள் அடிபணிதலை வைப்போம். சரியா? அந்த அல்லாஹ் அப்படிங்கிறது அரபி மொழி. அடிபணிதல் அப்படிங்கிறதுக்கு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி அடிபணிதல்னு சொல்கிறோம் இல்லையா? முஸ்லீம், அல்லாஹ், இதெல்லாம் அரபி மொழி. நமக்கு அரபி தெரியலை, அதனால் தமிழில் நம்ம பேசுகிறோம். ஆனால் அரபி தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே அரபி தெரிஞ்சிருந்தால் அது ஈஸியாக இருந்திருக்கும். இன்றைக்கி மொழிகள் கொஞ்சம் அதுக்காக நம்ம அதில் போய் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இன்ஷால்லா அதுவும் அல்லாஹ் புரிய வைப்பான், எதுக்காக இத்தனை மொழிகள் வந்துச்சு அதெல்லாம். பட் இப்போதைக்கு நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச மொழியிலேயே படிக்கும்போது நமக்கு அது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொஞ்சம் ஆணித்தரமாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த இறைவன்
முஸ்லீம்ங்கிறதுக்கு அடிபணிவது அப்படிங்கிறத அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ஆயத்து பாருங்கள். சரி, போதும். இந்த ஆயத்து வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம 140வது ஆயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக இன்றைக்கான செஷனை நம்ம முடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அகெயின் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சதகல்லாஹு லிமன் ஹமீதா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.